ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க. இது அளவுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 தடவை கழுவிட்டு எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ கேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சங்குப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது தாங்க அதனுடைய கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். நம்ம அந்த சேர்த்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் ஆகிடும். அது இல்லாமல் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசியில் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி விட்டுடலாம். அதாவது தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசியோட மேலே வரணும். அந்த சூட்டோட நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அந்த ஆவியிலே நல்லா வேகட்டங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம தண்ணி நல்லா இந்த ஜவ்வரிசி இழுத்துக்கிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவன தேங்காய் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணது சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இது பாகு எதுவும் காய்ச்ச தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் செஞ்சாலே நல்லா சூப்பராக இருக்கும். இனிப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க. ஏன்னா நம்ம அந்த ஜவ்வரிசின்றதுனால ஒட்டும். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு கிண்ணம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் சுட தண்ணி ஊற்றினா மட்டும்தாங்க இது மாதிரி இருக்கும். பூர்ணத்தை வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம மூடி விட்டுற வேண்டியதாங்க. நீங்கள் இப்போ ஜவ்வரிசியில் நான் செய்கிறேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் இதையே வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம். இதே சங்குப்பூ வச்சு அரிசி மாவுலேயும் செய்யலாம். அவ்வளோதாங்க. இதை மூடி விட்டுட்டு நம்ம இப்போ உருண்டையாக நல்லா அழகாக ஆக்கி விட்ற வேண்டியது தான். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. நல்லா தண்ணி சூடு ஏறினதும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத இப்போ அவிச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. அதுக்குள்ளார நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து இதை போய் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, வெந்துடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலில் ஒரு ஏலக்காவை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் நான் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளையாகவே இருக்கணுன்றதுனால நான் சர்க்கரை சேர்க்குறேங்க. எல்லாம் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம செஞ்ச அந்த ஜவ்வரிசி உருண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் பாலை சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டியதாங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.